அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யா அல்லாஹ். அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக யா அல்லாஹ். ஆமீன். யா அல்லாஹ், மரணத்திற்கு முன் பாவ மன்னிப்பையும், மரண நேரத்தில் நிம்மதியையும், மரணத்திற்கு பின் கருணையையும், விசாரணை நாளில் மன்னிப்பையும் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நிறைய கெட்ட கனவு வந்தால் தூங்குவதற்கு முன் இதை செய்யுங்கள். நிறைய கெட்ட கனவுகள் வந்தால், யாராவது அழுத்துற மாதிரி இருந்தால், தூக்கத்தில் பயந்து எழுந்து விட்டால் நாம் தூங்குவதற்கு முன் இந்த சுன்னத்துக்கள் செய்ய வேண்டும். முதல் சுன்னத், தூங்குவதற்கு முன் முதலில் ஒழு செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் படுக்கை விரிப்பு சுத்தமாக இருக்கிறதா என பார்த்து 3 முறை விரிப்புகளை உதற வேண்டும். 3 சூரா முல்க் படிக்க வேண்டும். 4 சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 3 சூறாக்களையும் 3 தடவை ஓத வேண்டும். 4வது ஆயத்துல் குர்சி ஓதணும். ஆமன்னா ரசூல்லா ஓதணும். 5 சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை ஓதணும். 6 வலது பக்கமாக திரும்பி படுக்கணும். இதையெல்லாம் செய்தால் நம்முடைய தூக்கத்தில் அல்லாஹ் ஒரு பர்க்கத்தை ஏற்படுத்தி தருவான். ஒவ்வொரு நாள் தூக்கமும் சிறு இறப்பிற்கு சமம். அதனால் தூங்கும் போது அல்லாஹும்மா பிஸ்மிகா அமுத்து வாஹையா என்ற துவாவை ஓதணும். இதன் அர்த்தம், இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் பெயரால் உயிர் பெறுகிறேன். அது மறுநாள் என்றாலும் கியாமத் நாள் என்றாலும் என்று சொல்லிவிட்டு தான் தூங்கணும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுதலாக ஆக்கினோம். இந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி நாம் நிம்மதியாக தூங்குவோம். அல்லாஹ்வோட பர்க்கத்தையும் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தும்மலை நேசிக்கிறான், கொட்டாவியை வெறுக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல் புகாரி 6223. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.